நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். இந்த தொடர்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது, உலர்கொட்டைகள், ட்ரை நட்ஸ். அதாவது இந்த உலர்கொட்டைகள் சத்து வாய்ந்தது, சுவையானது அப்படிங்கிற கருத்து மக்கள்கிட்ட பரவலா இருக்குது. இந்த கருத்து எப்படி பரவலா மக்கள்கிட்ட இருக்குதோ, அதே போல ஒரு கருத்தும் மக்கள்கிட்ட இருக்குது. அந்த கருத்து என்னன்னு சொன்னா, முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப கொழுப்பு அதிகமாயிடும். இதயத்துக்கு நல்லதில்ல. அப்படின்னு ஒரு தவறான கருத்து மக்கள்கிட்ட இருக்குது. அது தவறானதுன்னு சொல்லி உலக அளவுல பல்வேறு ஆய்வாளர்கள் இந்த உணவு குறித்து ஆய்வு செய்யக்கூடியவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்துல அதுல சில உண்மைகளும் இருக்குதுன்றத நம்ம மறந்துட முடியாது. எடுத்துக்காட்டா, இந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த பருப்புகள்ல சத்து மிக்கதாகவும் மட்டும் இல்ல, மனிதனோட ஆயுளை நீட்டிப்பதற்கான பொருட்களும் அதுல தாராளமா இருக்குதுன்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஒரு மனிதர் தினசரி தினமும் 20 கிராம் அளவுல முந்திரி, பாதாம், பிஸ்தா பருப்புகளை சாப்பிடலாம். ஆரோக்கியமானது. இந்த அளவை கடந்து போகும்போது தான் அது நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. கடுமையான உடல் உழைப்பு உள்ளவங்க இந்த அளவை விட கூடுதலா சாப்பிட்டாலும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி. இதுல சில உண்மை இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அது என்ன உண்மைன்னு சொன்னா, முந்திரி, பாதாம், பிஸ்தா மனிதர்களுக்கு எப்போ தீங்கு விளைவிக்கும்னு சொன்னா, அத நீங்க சமைச்சிட்டீங்கன்னா, அது சமைக்காத போது இருந்த அந்த நல்ல திறன்கள், மனிதருக்கு நன்மை செய்யக்கூடிய பண்புகள்லாம் அற்றுப் போகுது அப்படின்றாங்க. அது உண்மதான். அந்த வகையில பச்சையான முந்திரி, பாதாம், பிஸ்தா பருப்புகள தினசரி நாம உணவுல சேர்த்துக்குவோம். நல்வாழ்வு வாழ்வோம். காஞ்சி முகிலன்.